குக்கு வித்து கோமாளி. இப்போ அதை தன்னுடையதாக்கி கொண்டு என்ன டம்மி பண்ணுறாரு. நான் போய் நிர்வாகத்தில் சொல்கிறேன், நிர்வாகம் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுது, பிரியங்காவோட மன்னிப்புகள்னு சொல்கிறாங்க. அத்தனை பேர் ஒரே மாதிரி. அப்போ அத்தனை பேருக்கும் பிரியமானவள் தான் பிரியங்கா. இதுதான் விஜய் டிவியில் உள்ள சர்ச்சை. ஒரு செல்ல பிள்ளை மாதிரி, செல்ல பிள்ளை, கைப்பிள்ளை மாதிரி. அப்போ அந்த பிரியங்கா மணிமேகலை மாதிரி பல மணிமேகலையுடைய உழைப்பை திருடியதனுடைய விளைவு விரட்டப்பட்டார். மணிமேகலை தூக்கி போட்டு போயிடுச்சு. மணிமேகலை போன்ற பல பெண்களை இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி பெரிய அளவில் சோபித்து வரும்போது பிரியங்கா அதுக்குள்ளே வந்துடும். நீங்கள் பெரியவர் தாமுவே சொல்லாமல் உன் வேலையை பாரு. குக் வித் கோமாளியில் பெரியவர் தாமு என்ன சொல்கிறாரு, உன் வேலையை பாருமா, ஏன் வேலையை நீ எடுக்காத. அந்த காமெடி நடிகர் ஒருத்தர் இருப்பார், அவர் சொல்லுவார், ஏமா காமெடி வேலை நீ பண்ணாத, அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்வதற்கு நீ அனுமதி கொடு. ஏன்னா நிர்வாகம் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. பிரியங்காவுக்கு அவ்வளவு சப்போர்ட் அந்த நிர்வாகம் பண்ணுகிறது. பிரியங்காவிட மன்னிப்பு கேளுன்னு தான் மணிமேகலை சொன்னதான் மணிமேகலை தூக்கி வீசிட்டு போனாங்க. அப்போது இந்த பிரியங்காவை பொறுத்தவரை பிரியங்கா வசி தொடர்பு இப்போ இரண்டாம் கல்யாணமோ மூன்றாம் கல்யாணம்னு செய்தி வருது. அப்போ இரண்டாம் கல்யாணம் யார்? நம்ம அதுக்குள்ளே அவருடைய தனிப்பட்ட விவகாரம் நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் செய்தி பொது வெளியில் வந்துருச்சு, அவங்களே புகைப்படங்கள் மூலியமாக. அப்போ நம்ம கலைஞர்களை பற்றி செய்தியை மக்கள் எதிர்பார்க்குறான். திரைப்பட கலைஞரோ சின்ன கலைஞருக்கு திரையோ பெரிய திரையோ எந்த திரையோ ரசிகர்கள் எதை எதிர்பார்க்குறான்? இவங்களுடைய இந்த புறம் அந்த புறம் எந்த புறம் அந்த எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறான். அப்போ பிரியங்காவை பொறுத்தவரை இந்த விஜய் டிவிலேருந்து கல்யாணத்துக்கு யாருமே போகலை, யாரையுமே அவங்க அழைக்கலை. ஏன் இந்த கல்யாணம் ரகசியமாக நடக்குது? பிரியங்கா கல்யாணம் பப்ளிசிட்டி பிடிக்காம இருக்கலாம் இல்லையா? பப்ளிசிட்டி பிடிக்கலைன்னா கூட நெருங்கிய நண்பர்கள் புடைசூழ செய்வதாயா திருமணம்? இரண்டாவது திருமணம் இல்லை, அது இரண்டாவது திருமணம், அது திருமணம் செய்துபவர் செய்து கொள்பவர் 2 பேருடைய விருப்பம். இப்போ இதில் பிரியங்காவுடைய அம்மா உயிரினு மேலானது அந்த அம்மா சொல்லுது. பிரியங்கா எங்கள் அம்மாவுடைய விருப்பம், நீ உனக்கு எதிர்காலத்தில் பாதுகாப்புக்கு வசியை விட வசியை விட ஒரு சிறந்த ஆள் கிடைக்க மாட்டார், அதனால் அவர் திருமணம் செய்து கொள்ளு, எங்கள் அம்மா வற்புறுத்தியதின் பேரில் திருமணம் செய்து கொண்டேன். சரி வாழட்டும், தம்பதிகள் வாழட்டும், 100 ஆண்டு காலம் வாழட்டும். ஆனால் நீங்கள் மணிமேகலை பிரச்சனையை போல மீண்டும் வரக்கூடாது என்பது தான்.